எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மின்சார வாரியம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மின் கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதிகப்படுத்தியிருக்கிற மின் கட்டணம் டீட்டெயில்ஸ் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 1லேருந்து 400 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 20 பைசா அது அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 400லேருந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 30 பைசா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 500லேருந்து 600 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 40 பைசா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 600லேருந்து 800 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 45 பைசாவும், அதே மாதிரி 800லேருந்து 1000 யூஸ் பண்ணுறவங்களுக்கு 50 பைசாவும், 1000க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 55 பைசாவும் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியம் வந்து வீடுகளுக்கு மட்டும் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல், மின் கட்டணம் வந்து உயர்த்தாமல் கோயில்களுக்கும் உயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேட்டேஜ், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிற தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கோயில்களுக்கு வந்து 120 யூனிட்டுக்குள்ளே இருந்த யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து எல்லா கோயில்களுக்கும் 30 பைசா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கோயில்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் கரண்ட் சப்ளை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அந்த கோயில்களுக்கெல்லாம் 120 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த யூசேஜுக்கு வந்து 30 பைசா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ அண்டு கேட்டேஜ், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்டு கேட்டேஜுக்கு வந்து 20 பைசா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0லேருந்து 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 20 பைசாவும், 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 30 பைசாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து 100 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மின் கட்டணம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக கட்டணமே இல்லாமல் கரண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, மின் கட்டணமே இல்லாமல் கரண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து 1 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்களாம். 1 கோடி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 63 லட்சம் பேர் வந்து 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரியே 200 யூனிட்லேருந்து 300 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க வந்து 35 லட்சம் பேர் இருக்கிறாங்களாமா. 300 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க 25 லட்சம் பேர் இருக்கிறாங்களாமா. அதுக்கடுத்து 400 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க 13 லட்சம் பேர் இருக்கிறாங்களாமா நம்ம தமிழ்நாட்டில். இதில் வந்து இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணி பில் கட்டாதவங்க, பணம் கட்டாதவங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு மின்சாரத்துறை அறிக்கை விட்ட புதிய மின் கட்டணம் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து அதிகபட்சமாக 250 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு உள்ளதாங்க நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆனதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி பார்த்தா நாங்கள் வந்து ஒரு 300 யூனிட் அந்த அளவு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 300லேருந்து 400க்குள்ளே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் சொன்ன உங்கள் வீட்டு பொசிஷன் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லை இதையும் தாண்டி போயிடுச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக செலுத்தின மின் கட்டணம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகபட்சமாக 385 ரூபா மின் கட்டணம் வந்து செலுத்தினேன், போன மந்த்தோடைய மின் கட்டணம். நீங்கள் எவ்வளோ கட்டணம் செலுத்துனீங்க கவர்மெண்ட்டுக்கு, மின்சாரத்துறைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். டாடா.